ஆள்காட்டி விரல் எடுத்து அகிலமெல்லாம் நீட்டினாலும் அக்கினியை எரிஞ்சிடுவேன் பாம்பு விரல் எடுத்து பகவானை தான் நினைத்து பார்வுலகம் நீட்டினாலும் அது பஸ்பமாய் எரிஞ்சிடுமே பச்சை மரத்தில தொட்டாலும் பத்தித்தி பிடிச்சிருமே மோதிர விரல் எடுத்து முக்க நிறைவமை நினைத்து உலகம் நீட்டினாலும் அது மோதித்தி பிடிச்சிடுமே சுண்டு வீரல் நான் எடுத்து அந்த சொக்கனை தான் நினைத்து உலகம் நீட்டினாலும் அம்மா சுக்கு சுக்கா எரிஞ்சிடுமே முண்டு விரல் நான் எடுத்து முக்க நிறை தான் நினைத்து உலகம் நீட்டினாலும் ஓதித்தி பிடிச்சிடுமே இப்படி 5 நல்ல விரலாதற்கு 5 நல்ல வரங்கள் வாங்கி அரணாரை தான் எறிங்க அரக்கனவே மாற போது அப்ப அந்த 5 விரலுக்கும் நல்ல பவர் இருக்கு. பார்த்தால் மோகினி என்ன 5 விரலுக்கும் அக்கினி வரம் வாங்கியிருக்கோம்னு சொல்லுதீங்க. முண்டு விரலை கொண்டு யாரை தொட்டாலும் எந்த திசை நீட்டினாலும் எரிஞ்சு சாம்பலா போனோம்னு வர வாங்கியிருக்கேன். அப்ப என்னை கைபிடித்தையா நான் எரிஞ்சு சாம்பலாயிருவேன். அப்ப நீ யாரோடு இருந்து வாழுவ? இது யோசிக்க வேண்டிய விவரம். அப்ப அரக்கம் பார்த்தா என்ன இப்ப நான் என்ன செய்யணும்? ஆகனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும் அண்ணா. லாஸ்ட் என்ட்ரி பத்தியெல்லாம் போட்டு போயிடணும். 4 விரலை முடிஞ்சு போச்சு. அதான் போனேன். முண்டு விரலை கொண்டு யாரை தொட்டாலும் எந்த திசை நீட்டினாலும் எரிஞ்சு சாம்பலா போறோம்னு வர வாங்கிருக்கிய. அப்ப என்னை கைபிடித்தையானா நான் எரிஞ்சு சாம்பலாயிருவேன். அப்ப நீ யாரோடு இருந்து வாழுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனாலே அண்ணா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணலன்னா நான் உன் கூட வந்து வாழுவேன். சரி, எப்படி பண்ணணும்? ஓ முண்டு விரலை எடுத்து அலைகடல்ல தலைமொழிகி உன்னானே என்னானே உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவியால் முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசை சுற்றி நடு தொண்டையில் வைத்தா உன்னோடு வந்து நான் வாழ்வேன். அந்த மோகினி சொன்னால அரக்க யோசிச்சு பார்த்தானா? நம்ம முண்டு விரலை கொண்டு அவளை கைபிடிச்சா எரிஞ்சிரும் நினைக்காளே, நம்ம தொண்டையில கைய வச்சா எரிஞ்சு சாம்பலா போயிரும் நினைச்சு பார்த்தானா? தன்னுடைய முண்டு விரலை கொண்டு தன் தொண்டையில வச்சா நம்ம எரிஞ்சு சாம்பலா அவன் நினைக்கலையா? ஆயகளை படித்தும் அறிவளந்தான் வல்லரைக்கன் பிராணங்களை கற்றும் புத்தி கட்டான் என்று சொல்லுவாங்க. பெண் ஆசை யார விட்டுச்சு? யார விட்டுச்சு? அந்த அரக்கனானவே மோகினி அழைத்தான். மோகினி சொன்னதை போலே சத்தியம் செய்து வருகிறேன் அம்மா. வாங்கின சத்தியத்தை மறந்துட்டானே, மரத்தையும் மறந்துட்டானே. மோகினி மேலை எல்லாம் மோகம் கொண்ட வல்லரக்க அவளை மோகினியா நினைத்தானே, அந்த முகத்த நான் நினைக்கலையே, மங்கையா நினைத்தானே, மாயவனா நினைக்கலையே, கண்ணியா நினைத்தானே, தன்னை நான் நினைக்கலையே, வாழை முண்டு வீரல் தான் எடுத்தான் மோகம் கொண்ட வல்லரக்க
அவன் முங்குவானோ நிக்காளோ கடலுக்குள்ள ஒரு முங்குவானோ அவளை எட்டி பாப்பானோ கடல முங்குவானோ கரைக்கு வருவானோ முங்கி குளிக்கிறவங்கள பேரப்படாதா அரக்கா நல்ல குளி காக்கா குளி அவன் முங்குவானா மூணு முங்கு மோகினியை எட்டி எட்டி பார்த்துட்டாங்க சொல்லுதாள மோகினியா நல்ல முதுகு நினைய அங்க பாக்க முதுகு வந்து காக்கா குளி குளிக்காதா அதே முறைமா குளிக்க கூடாது காக்கா முங்குனேனா வாங்கின சத்தியம் அழியாது நல்ல கடவுள மூக்க புடிச்சு ஏன் தடுவு முடிச்சுக்கிடுமோ யூடியூப் பாருவே அதான் தடுவு முடிச்சுக்கிடும் அதாவது மூக்க புடிச்சு மூணு மூக்கு கடவுள முங்கு நல்லா காக்கா முங்காம முதுகு நினைய முங்கி குளி அவன் முதுகு நிறைய குளிக்கணும் அப்படி ஆகட்டும் என்று வரும் விதி அறியாத வல்லரைக்க அவன் மூணு முங்கு போடுதான் முண்டு விரல் தான் எடுத்தான் ஏடி அம்மா மோகினிய உன்னானை என்னானை உமையவள் உன்னானை என்னானை உமையவள் தன்னானை இந்த நிமிஷத்துல இருந்தே என் மூத்த மனைவியால் பவளக்கனி முகம் பார்த்து முடிக்க மாட்டேன் உனக்கு நான் ஒரு பொழுதும் துரோகம் செய்ய மாட்டேன் அம்மா இதை நம்பு மோகினி வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு இருந்தாலும் உன்னோடு அம்மா நான் இறந்தாலும் உன்னோடு என்று சிரசதையும் சுத்துதானே ராஜுதனும் சிரசதையும் சுத்தி எல்லோ நடு தொண்டையில வாரி தொண்டையில அந்த வல்லரங்க அவன் சுக்கு சுக்கா அரக்கன் எரிந்ததோரு சாம்பலைத்தான் என் பெருமாள் கையில் எடுத்தார் ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனோ ஓடி வந்து அரணரைத்தான் தான் இவங்க யாரு யாரு இந்த ஆளு இவங்களா எங்க ஊரு வெளியூர்ல இருக்கான் இப்போ ஐந்தாறு என்று சொல்லி அப்படி அச்சுதன் உழைத்த போது அச்சுதன் சத்தம் கேட்டு அரணாறு ஓடி வந்து வாருமையா மைத்துனரே வாருமையா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ அரக்கனை எரித்தேன் இதோ சாம்பல் என்று ஒப்படைத்தார். நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வர என்னால முடியல, உம்மால எப்படி ஐயா முடிஞ்சது? அந்த அரக்கனை உம்மால எப்படி அழிக்க முடிஞ்சுச்சு? மைத்துனா, என்ன பெண்ணால் ஆகாத காரியம் ஒன்றும் அல்ல.
என்னால ஒண்ணுமே இல்லையப்பா. ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை. அப்படி சொல்லுவாங்க நாட்டுல. பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகில் ரொம்ப உண்டு என்பார்கள். ஆமா, ஒரு மனிதன் ஆகுவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. உண்மைதானே? ஒரு பெண்ணு நினைச்சா என்ன? ஒரு ஆணை வாழ வைப்பா. ஆமா, ஒரு பெண்ணு நினைச்சானா குப்பையில இருக்கிறதையும் கோபுரத்துல தூக்கி வச்சிருவோம். மேல கோபுரத்துக்கு வச்சிருவா. கோபுரமா இருக்கிறதையும் குப்பையில தள்ளினாலும் தள்ளிடுவான். குப்பையில குளிக்கலாம் தள்ளிடுவா. குளிக்குளியா தள்ளுவா. குப்பை மேட்டுக்கு வந்துட்டாலும் வந்துடும். அது பெண்கள் நினைக்கணும். அவ எல்லாமே அவ கையில இருக்கு. அதனாலே என்ன? நானும் ஒரு பெண் சுரூபத்தை எடுத்தேன். அப்படியா? பித்தம் கொண்ட அரக்கனை வதை முடித்தேன். அப்ப நீ பென்சில் எடுத்தீரா? மாப்பிள்ள, என்ன? நீங்க பெண் சுரூபம் எடுத்தீங்களா? ஆமா. அப்ப ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. அப்படியா? அந்த சொருபத்தை என் முன்பாக எடுத்தா உண்மை நான் நம்புவேன். நான் பென்சில் எடுத்தா உங்களுக்கு மோகம் தாங்காது. வைத்தனா என்ன? பெண்ணாக கொண்ட சொருபம் பித்தம் கொண்ட பகவானுக்காகாது. ஆமா ஆமா ஆமா. மங்கையாக கொண்ட சொருபம் மகாதேவருக்கு ஆகாதையா. ஆகாதே. வேண்டாம் என்றார் என் பெருமாள். ஆமா. பகவான் விட்டாரா? விட மாட்டாரா? வைத்துனா என் பெருமாளே, தாங்கள் பெண் சொருபத்தை எடுத்தா உண்மை நான் நம்புவேன். அப்பதான் நான் நம்புவேன். ஞாபகம் இல்லையா? என்ன? ஆதியிலே மகிழ்ச்சியானவள் 12 ஆண்டு காலம் தவங்களை செய்து தவத்தின் மகிமையினாலே மகிழ்ச்சியானவள் பிரம்மதேவன் கிட்ட வரம் கேட்கிறார். என்ன கேட்டா? இந்த மண்ணுலகிலே சரி, நான் 12 வருஷமா தவம் இருந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன? மரணமே என்று ஒண்ணும் வரக்கூடாது. நீ பிறப்படி இருந்தா ஒரு நாளைக்கு இறப்புண்டா. மரணம் இல்லாத ஒரு வரத்தை கேட்டார். அட பைத்தியாரி. பகவானும் பிரம்மதேவனும் என்ன சொன்னார்கள்? என்ன? மனிதனாக பிறந்த யாவரும் ஆமா, பிறப்பு ஒரு நாள் இருந்தா இறப்பு ஒரு நாள் உண்டு. சரி, ஜனனம் ஒரு நாள் இருந்தா மரணம் ஒரு நாள் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. இதை தவிர வேற எந்த வரமும் கேளு தாரேன. ஆமா. மகிழ்ச்சி என்ன கேட்டாளா? என்னென்ன? அழிவு என்று ஒன்று எனக்கு வரணுமானா நாளை ஒரு காலத்துல வரணும்னா ஆண்களால் அழிவு இருக்கக்கூடாது. சரி, இந்த மண்ணுலகிலே ஆமா, அழிவுன்னு ஒண்ணு வரணுமானா எனக்கு எதிராக நின்று எனக்கு எதிர நின்று என்னை போல் யுத்தம் செய்து ஒருவர் வந்தாரானா என் உயிர் போயிடும். நான் போட்டுவேன். அதனால எனக்கு அழிவுன்னு ஒண்ணு வரணுமானா ஆமா, அரியும் சிவனும் இணைந்து ஆமா, அரியும் சிவனும் இணைந்து அதில் ஒரு புத்திரன் பிறந்து அவர் வந்து என்னை கொல்லட்டும்னு கேட்டாராம். அட பைத்தியாரி, என்ன கேட்க பத்தியடா? ஏன் அப்படி கேட்டானா, அரியும் சிவனும் இணைய முடியுமா? ஒரு குழந்தை பிறக்குமா? ஒரு ஆணுக்கும் குழந்தை பிறக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தோடு அவள் கேட்டா. பைத்தியாரி கணித்தாளா? இன்னைக்கு சபரிமலை ஐயப்பன் கன்னி பிரம்மச்சாரியாக இருக்கிறார். ஆமா, ஆதியிலே தர்மசாஸ்தாவாக, சாஸ்தாவாக, பூரணா புஷ்பக்கலையாக. ஆமா, அந்த மகிழ்ச்சியானவளை சங்காரம் முடிக்கத்தான் ஆமா, தர்மசாஸ்தா மறு அவதாரமாக கன்னி பிரம்மச்சாரி மணிகண்டனாக வந்து பிறந்தார். அவரா இருக்காரு. அப்படி ஆதியிலே ஆமா, அச்சுதனாகிய கண்ணனை ஆண்டவன் அழைத்து சரி, கொடுத்த வாக்குப்படி நான் விரும்பியர்கள் இணைய வேண்டும் என்று சொல்லி ஆமா, அரியும் சிவனுமாக சரி, என் பெருமாளாகிய கண்ணன் மறுபடியும் பெண் சுரூபத்தை எடுக்க சிவபெருமாளுக்கு பெண்ணை கண்டு போர்கள் இஸ்தையது ஒழுக பூமியில் விழுந்துதானா பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனோல் இலங்க தோன்றி மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமையான சாஸ்தாக்கள் எல்லாம் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக யாரெல்லாம் அவதரிக்கின்றார்கள்? பங்குனி மாதம் புதனது உத்திராய், பங்குனி மாதம் புதனது உத்திராய், அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கம் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். பிறந்தவர்கள் கையனார் என்றோம்.
சுதனையனா